அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லாருக்குமே உள்ள பிரச்சனை இருந்தாங்க. முடி நமக்கு நல்லா வளர மாட்டேங்குது, அப்படியே வளர்ந்தாலும் அந்த முடி கொட்டிடுது, அப்படி நல்லா முடி இருந்தாலுமே கருப்பாக இல்லை வெள்ளையாயிடுது அப்படின்ற ப்ராப்ளம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா முடி நல்லா நீளமாக நல்லா இருக்கும், ஆனால் தலை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒயிட் ஹேராக வெள்ளை முடியாக இருக்கும். அப்போ நம்ம அவ்வளோ முடி இருந்தும் நமக்கு வெள்ளை முடியாயிடுச்சேன்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்போம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முடியே எனக்கு வளர மாட்டேங்குது, எனக்கு இவ்வளோ கீழே எனக்கு இறங்கவே இல்லை, பார்த்திங்கன்னா முதுகளவு வரைக்கும் தான் எனக்கு முடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெண்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம், நீளமான முடி இருக்கிற பெண்களை பார்த்துட்டு. அப்போ நமக்கு எப்படி முடியை நல்லா நீளமாக வளர்க்குறது, அடர்த்தியாக இருக்கிறது, முடி எப்படி கருமையாக இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு வீட்டிலேயே நம்ம எப்படி எண்ணெயை ரெடி பண்ணுறது, தயார் பண்ணி நம்ம இயற்கையான முறையில் எப்படி எண்ணெயை ரெடி பண்ணுறதுன்ற பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இயற்கையான முறையில் எண்ணெயை தயார் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ் சுட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த எண்ணெயை ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி எண்ணெய் காய்ச்சிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நல்லா முடி நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் நம்ம இந்த எண்ணெய் காய்ச்ச போகிறோம். அது வீட்டிலையே செய்கிற எண்ணெய், சுத்தமான எண்ணெய். இதில் பார்த்திங்கன்னா நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை நான் எடுத்துருக்கிறேன். இந்த அளவு போதுமான அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது நல்லா முடி நல்லா நீளமாக வளர்கிறதுக்காக நம்ம கருவேப்பிலை எடுத்திருக்கோம். அடுத்து கருஞ்சீரகம் எடுத்திருக்கோம். இதை வறுத்து பொடி பண்ணி போட்டுற போகிறோம். கருஞ்சீரகம் முடியை நல்லா நீளமாக வளர்கிறதுக்கும் கருமையாக்குறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் நான் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் பொடி எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காய் பொடி பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக்கும் முடியை. அதற்காக நம்ம அந்த நெல்லிக்காய் பொடியை எடுத்திருக்கோம். செம்பருத்தி பார்த்திங்கன்னா செம்பருத்தி பொடி எடுத்திருக்கோம். இதுவும் முடியை நல்லா குளிர்ச்சியாக்கும் அப்படின்றதுக்காக நான் செம்பருத்தி பொடியை நான் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெகந்தி எடுத்திருக்கிறேன். மெகந்தி பொடி தான், எல்லாமே பொடிகள் தான். இந்த மெகந்தி பொடி இன்னும் முடியை நல்லா கருமையாக்குன்றதுக்காக இந்த மெகந்தி பொடி எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்துருக்குறோம். இந்த பொடி தான் இது. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியையும் நம்ம 2 ஸ்பூன் உள்ளே சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் முடி நல்ல கருமையாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். முடி கொட்டவே கொட்டாது. நமக்கு போதும் சொல்கிற அளவுக்கு முடி அதிகமாக்கி கொடுக்கும் இந்த கரிசலாங்கண்ணி. அதே மாதிரி அவுரி இலையும் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த அவுரி இலை இன்னும் நல்லா கருப்பாயிடும். வெள்ளை முடி வராமல் அது நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த கருப்பு முடியாக நமக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த அவுரி இலையை நம்ம சேர்க்குறோம். இந்த பொடிகள் எல்லாம் போட்டு அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம வீட்டிலேயே இயற்கையான முறையில் எண்ணெய் காய்ச்ச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இயற்கையான முறையில் எண்ணெய் காய்ச்சலாம் முடி நீளமாக வளர்கிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்குன்றதை பார்க்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இந்த கடாயில் நான் இப்போ 2 ஸ்பூன் கருஞ்சீரகத்தை நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு 1 ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்து நான் இப்போ 2வது ஸ்பூன் உள்ளே சேர்த்துட்டேன். இது போதும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவேன். இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். கருவேப்பிலை எடுத்திருக்கோம். இந்த கருவேப்பிலையிலே நான் ஒரு கைப்பிடி எடுத்து நான் இந்த கடாயில் போட்டேன். இதுவும் கொஞ்சம் நல்லா வேகட்டும், ஏன்னா ஈரத்தன்மை இருக்குது. இந்த ஈரத்தன்மை போகிறதுக்காக இதையும் நம்ம வறுத்து அந்த கருஞ்சீரகத்தோடு நம்ம உள்ளே போட்டுருவோம். ரெண்டையும் ஒன்றா அரைச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம். ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நான் வேறொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிட்டேன். இது நல்லா ஆறின உடனே இதை நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட இதில் தண்ணியே கிடையாது. இந்த மாதிரி நல்லா காஞ்சிடணும். அப்போ தான் நம்ம காய்ச்சற அந்த எண்ணெய் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். நல்லா ட்ரையாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் இதில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ இருக்கக்கூடிய அந்த பவுடரை நான் போட போகிறேன். 2 ஸ்பூன் இப்போ நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் பாருங்கள், 1, அடுத்தது இது 2 போதும். இதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த நெல்லிக்காய் பொடியை நம்ம 2 ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நெல்லிக்காய் நல்லா குளிர்ச்சித்தன்மை, அதுக்காக நம்ம 2 ஸ்பூன் நம்ம நெல்லிக்காயை உள்ளே சேர்த்துக்கிறோம். பாருங்கள், அந்த நெல்லிக்காய் பொடியையும் உள்ளே போட போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் உள்ளே நம்ம சேர்த்துக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ 2வது ஸ்பூன் நம்ம நெல்லிக்காய் பொடியை உள்ளே போட்டுக்கிட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கரிசலாங்கண்ணி பொடியையும் நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இந்த பாருங்கள், இது கரிசலாங்கண்ணி பொடி, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியையும் நம்ம 2 ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கிறோம். பாருங்கள், 1 ஸ்பூன் உள்ளே போட்டோம். அடுத்தது இன்னொரு ஸ்பூன் நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா முடிய கருப்பாக்கும். மறந்துடாமல் இதை நம்ம சேர்த்துக்கணும். உள்ளே
ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ நம்ம 2வது ஸ்பூன் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த அவுரி பொடியையும் நம்ம போடுறோம். இது வந்து மேலும் மேலும் இன்னும் நல்லா வளர்ச்சியை தூண்டும். முடி நல்லாவே கருப்பாகும். கொஞ்சம் நமக்கு வெள்ளை முடி இருந்தால் கூட உடனே அதை கருப்பாக இது மாற்றிடும். இந்த அவுரி பொடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நல்லாவே முடியை கருப்பாக்கும், நல்லா நீளமாக வளர்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு ஒன்றா எல்லா பொடிகளையும் நம்ம கலந்துட்டோம். இதையெல்லாம் அப்படியே வறுக்கிறோம். நம்ம இந்த பொடி நல்லா வறுபட்டதும் நல்லா கலர் மாறி எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும். இது கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கருஞ்சீரகத்தையும் அந்த கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இதையும் உள்ளே நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோம். கருவேப்பிலையும் கருஞ்சீரகத்தையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்லா வறுத்து கலரே மாறிடணும். அந்த பொடியோட கலரே மாறிடணும். அதுக்காக கருப்பாகிடக்கூடாது, ரொம்ப வந்து அடிப்பிடிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து அடிப்பிடிக்காமல் நல்லா வறுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயை நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள், செக்கு தேங்காய் எண்ணெயை நம்ம உள்ளே சேர்த்துக்கிறோம். ஆட் பண்ணிக்கிட்டோம். நம்ம நல்லாவே இதை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலக்கி விட்றோம். இதே மாதிரி நம்ம ஒன்று போல் நல்லா கலக்கி விட்டுருவோம். இந்த எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ பார்க்கும்போது இது இவ்வளவு கருப்பாக இருக்குது. பாருங்கள், இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். கட்டிப்படாமல் நல்லா கலக்கி விட்டுடுங்க. இப்போது நமக்கு இந்த எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறும்போது தான் அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் பிடிச்சி உள்ளே இறங்கிடும். இது நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கட்டும். அதன் பிறகு இது எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா நுர கூடி கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் அந்த கருவேப்பிலை தனியாக எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் நான் உள்ளே போட்டேன். நான் எண்ணெயில் கொஞ்சம் படப்படன்னு தெரிக்கும், பார்த்து கொஞ்சம் அப்படி உள்ளே போட்டுட்டு நீட்டாக எல்லாம் கலக்கி விட்டுட்டு இது ஒரே மாதிரி இப்படி நல்லா கலக்கி விட்டுட்டு இதை நல்லா மூடி போட்டு மூடிடுங்க. இங்கே பாருங்கள், இப்போமே கரண்டியே நல்லா கருப்பாகிடுச்சு பாருங்கள். அந்த பாத்திரத்தில் உள்ளே ஃபுல்லாக கருப்பாக இருக்குது, கரண்டியே கருப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு கருப்பு தன்மையாக நம்ம முடியும் மாறிடும். இது நல்லா வேகட்டும், இதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கட்டும். நான் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இது எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோம். நல்லா கொதிச்சிருச்சு. இது எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், எப்படி நல்லா கொதிச்சு நுர கூடி வந்திருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளவு கருப்பாக இருக்குதுன்னு. இருங்க, இதை எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். நான் கரண்டி போட்டு நான் கலக்கி காட்டுறேன். பாருங்கள், இது எவ்வளவு நல்லா கருப்பாக வந்துருச்சு பார்த்தீங்களா. பார்க்கவே இவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு. இதே மாதிரி நமக்கு வரணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயை நம்ம காய்ச்சிடணும். இது மாதிரி நீங்கள் பொடியாக வாங்கி போடும்போது தான் இது நல்லா கருப்பாக இருக்கும். முடியும் வந்து நல்லா நீளமாக வளரும். முடி கொட்டவே கொட்டாது, அடர்த்தியாக இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளவு சூப்பராக நல்லா வந்திருக்குதுன்னு. இப்போ நான் இதை செய்யும் போது பார்த்தீங்கன்னா, எனக்கு சரியாக டைம் வந்து மதியானம் ஒரு 3:30 மணி இருக்கும். நான் இந்த டைமுக்கு தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் செய்கிறதுக்கு. இது இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இந்த கடாயிலேயே இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கட்டும், நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். மறுநாள் பாருங்கள், நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே இந்த எண்ணெயை நல்லா நம்ம காய்ச்சிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சு நல்லா ஆறிடுச்சு. இவ்வளவு கருப்பாக வந்திருக்குதுன்னு. அந்த பொடியெல்லாம் அடியில் தங்கிருச்சு. மேலே ஃபுல்லாக நமக்கு அந்த எண்ணெய் நமக்கு நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு. இவ்வளவு கருப்பாக ஆயிடணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த முடி நமக்கு நல்லா வளரும். இப்போ இதை நான் வடிகட்டிட்டு இந்த பாத்திரத்தில் நான் வடிகட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம எண்ணெயை காய்ச்சி வடிகட்டி நம்ம அதை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டோம். இவ்வளவு கருப்பாக நல்லா வந்திருக்கு. நம்ம இந்த எண்ணெயோட தேவைன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவை, நம்ம வீட்டில் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் செக்கில் ஆட்டின எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து இதை கூட இன்னும் கொஞ்சம் நம்ம கலந்து கூட நம்ம தேய்ச்சிக்கிடலாம். இது ஒரிஜினல் எண்ணெய், நல்ல சுத்தமானது. பாருங்கள், எவ்வளோ கட்டியாக நமக்கு இந்த எண்ணெய் கிடச்சிருக்குன்னு. இதை நீங்கள் இப்படியே கூட தேய்க்க வேண்டாம். இது கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து இது கூட கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் நல்லா நீங்கள் கலந்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றிடுங்க. ஒரு மூடி போட்ட ஒரு பாட்டிலுக்கு மாற்றிடுங்க. அதன் பிறகு இதுக்கு தேவைக்கு தகுந்தாற் போல் இது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேய்க்கும் போது முடி நமக்கு நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். வெள்ளை முடி வரவே வராது. முடி ஃபுல்லாக நமக்கு பெர்மனண்ட்டாக எப்பயுமே நிரந்தரமாக முடி கருப்பாக இருக்கும். இந்த எண்ணெய் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். ஏன்னா இது நம்ம முடிக்கு தேய்க்கிற எண்ணெய், அதனால் இதை நான் பார்த்து செஞ்சுருக்கிறேன்.
வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் தான் நாங்களும் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறோம். எங்கள் எல்லாருக்குமே முடி நல்லா வளர்ந்துருக்கு, நீளமாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்றத உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. பாருங்கள், நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த எண்ணெயை காய்ச்சிருக்கோம். இந்த எண்ணெய் அவ்வளவு கருப்பாக இருக்குது. இந்த எண்ணெயை நம்ம முடிக்கு வந்து அப்படியே தேய்க்க வேண்டாம். நான் கட்டியாக காய்ச்சி வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கி கூட இதில் கலந்துக்கலாம். கலந்துட்டு இதுக்கப்புறம் இதை எல்லாம் ஒன்றா மிங்கிள் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் நம்ம எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அந்த இடங்களில் ஃபுல்லாக நம்ம தடவலாம். அந்த மாதிரி இந்த சைடில் எல்லா இடங்களையும் இந்த முடியை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மண்டை ஓடுன்னு சொல்லுவாங்க. தலையை நல்லா விரித்து வச்சு அந்த தலைக்குள்ளே அந்த முடி படுற மாதிரி எல்லா இடங்களையும் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணுங்கள். இந்த எண்ணெயை நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1 வாரத்துலேயே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக முடி நல்லா வளரும். முடியில் எந்த விதமான எதுவும் பிரச்சனைகள் நமக்கு வராது. சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. முடி நமக்கு நல்ல நீளமாக வளரும், அடர்த்தியாக வளரும், முடி கருப்பாகவே இருக்கும். முடி இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறவங்களுக்கு கூட முடி சீக்கிரமாக வளர்ந்துடும். 1 வாரத்துலேயே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிரும். நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ் சுடர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.